போட்டு மேல பார்க்கும். யோமான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாறேன். காட்டி 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 அழகா இருந்தா காதலிக்கலாம் போல இருக்கு. தண்ணி மூஞ்சில டெய்லி புக்கிங் கிடைக்கல. வெல்கம் மை சேனல். இன்னைக்கு நம்மளோட vlog எங்க இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, சரிதா மெர்சிங் வந்திருக்கோம். யோமான் தீவுக்கு போறோம் நம்ம. ஸோ 2 நைட் நம்ம உள்ளதாக இருக்க போகிறோம் தீவில். ஸோ என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் வந்து ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் இந்த 2 நாள் vlog இருக்க போகுது. பொறுத்திருந்து அடுத்தடுத்து வீடியோவை பாருங்கள். நீங்களும் யாராச்சும் யோமானுக்கு வர போகிறீங்கன்னா தாராளமாக வரலாம். மெர்சிங்க்கு வரணும், ஜோர் மெர்சிங்க்கு வரணும். வரத்துக்கு முன்னிக்கே வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிடுங்க. ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பில்டிங், அதாவது இந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆன்லைனில் வாங்கின டிக்கெட் இருக்குல்ல, அதை காமிச்சிங்கன்னா அங்கே நம்மளுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நேராக இங்கே வரணும். இங்கே வந்தீங்கன்னா அங்கே தான் ஃபேரி எடுக்கணும். ஸோ ஃபேரி அதுக்குள்ளே போயிட்டு நின்றுட்டு நாங்கள் வந்து ஏபிசியோட ட்ராப் ஆஃப் எனக்கு வரோம். அங்கே நிறையா இடம் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம். என்னோடய டிக்கெட் வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 120 வெள்ளி. ஃபேரி ஏற போகிறோம். மொதவாட்டி தியோமான் வர்றாரு. டிக்கெட் என்ன காப்பாத்து. நம்ம ஏற போற ஃபேரி இதுதான். நான் தியோமானுக்கு ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கேன். இவரும் மொத வாட்டி. இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல். நாங்கள் அப்படிதான் வந்து இல்லாம என்ன போய் பண்ண போறோம்னு தெரியாது. அங்கே போயிட்டு இவங்கெல்லாம் மொதல் வாட்டி பண்ண போறாங்க அந்த விஷயத்த. எப்படியோ இந்த வீடியோ வந்து முதலே வந்துடும். சில கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கலாம், என்னால் சொல்ல முடியாது. அங்கே போயிட்டு வந்து பாருங்க நாங்கள் என்ன பண்ணுறோம். மஜா. இந்த வீடியோ வந்து உங்களை வந்து ஷேர் பண்ண தெரியாது, சும்மா எடுக்கிறோம். போட்டு மேலே பாருங்க. அப்படி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுது கண்ணில், ஏன் உங்கள்ல தான் தெரியுது. கண்ணாடி போட்டு மாதிரி எனக்கு இது பிடிக்கட்டா. நான் பாக்குறேன் இந்த பிடிக்கும்ன்றத வந்து எவ்வளோ நேரம் பாக்குறேன். இன்னும் போய் சேர்ற வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி பிணைக்கு போயிருக்கேன். பிணைக்கு இந்த மாதிரி போட்டு போயிருக்கேன், எல்லாம் போயிருக்கேன். ஆனால் தியோமான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாறேன். தியோமானோட நிலவரம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இது மான்சூன் டைம் முடியிற டைம். இன்னும் மான்சூன் முடியல. எப்படி இருக்க போன்னு தெரியல. இருந்தாலும் நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு கடல்ல இறங்கி ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாத்துக்கலாம், இவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன்னா கடல் ராசா இங்க சர்ஃப் பண்ணலாம் போல. நான் சர்ஃப் பண்ணது இல்லை. இங்க நான் பார்த்ததும் இல்லை சர்ஃப் பண்ணி. அடுத்த நாள் ஒரு 3-4 வாட்டி வந்திருப்பேன். ஆனா சர்ஃப் போட்லாம் எடுத்துட்டு போறேன். யாராச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஜெட்ஸ்கி அதெல்லாம் போயிட்டு அதே ஜெட்ஸ்கிலாம் தக்க வைக்கணும். பார்த்துதான் இறங்கணும். வாங்க. இப்போ நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். ஆனால் தம்பி வந்து அவருக்கு செமிஸ்டர் ஹாலிடேக்காக வந்திருக்காரு. ஸோ அடுத்த இதெல்லாம் அவர் இருக்க மாட்டார். ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் ஜாயின் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நாங்கள் ட்ரிப் கூட செய்கிறோம். யோமானுக்கு இப்போ நாங்கள் போகிற இதே தான் வந்து ட்ரிப் செய்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 ட்ரிப் செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ அடுத்து ஒரு ட்ரிப்பாக செய்யணும். இந்த வீடியோ ஒரு உங்களுக்கு நீங்கள் ரீச் பண்ணி உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா அடுத்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணலாம். என்ன சொன்னால் அது நாங்கள் கேளுங்க, நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம். போட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஏன் ஜாக்கெட் போட்டுருந்தா போட்டுக்குள்ளே அப்படியே கேட்டாங்க. பேக் எல்லாமே இங்கே வச்சிடலாம். பேக் எல்லாத்தையும். ஆனால் நான் அந்த பேக் வச்சுட்டு தான் தூங்க போகிறேன். ஏன்னா 2 ஹவர் ட்ராவல். கேட்குறானா? இதுதான் நம்மளோட சீட். டிக்கெட் காட்டா இன்னமும் எல்லாம் தெரிஞ்சவருக்கு டிக்கெட் எடுத்துருப்பேன். வந்துருப்போம் தானே. இல்லைன்னா அவங்களா அதுக்கு தான் நான் டிக்கெட் கேட்டேன். அவன் டிக்கெட் கேட்டேன். டிக்கெட்டை காட்டி சரி ஏறி எங்களுக்கான சீட்டை பிடிச்சாச்சு.
இப்போ என்னன்னா அடுத்து ஃபேரி நவுர்ந்தா தான் வந்து வெளியே போய் நின்று காட்ட முடியும். ஸோ வெளியே வியூவை காட்டுறோம். இங்கே இருக்குல்ல, அங்கே வெளியே ஆகலாம், வெளியே நின்று பார்க்கலாம். எவ்வளோ நேரம் தான் வெளியே காட்டுறது, 2 ஹவர் ட்ராவல். மொத்தம் நாங்கள் 4 பேர் போகிறோம். 2 இந்த நைட். ஃபேரிக்கு வந்தது, ஃபேரினாலே வெளியே நிற்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். அதுக்காக தான் மெயினாகவே இவருக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வர்றதும் சரி, ஃபேரி இருக்கு. ஃபேரி இருக்கு. இந்த ஃபேரி பஸ் அவரும் ஓகேங்க. அப்புறமேலு சரி நான் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஃபேரி நவரு ஆரம்பிச்சிருச்சு. ஃபேரி நவரு தெரியும். எனக்கு ஒரு இன்சிடென்ட் நினைச்சு காட்டு 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 அப்படி காட்டு. நாங்கெல்லாம் உட்காந்துருந்தோமா, பக்கத்தில் ஒருத்தவங்க ஏதோ இல்லாமல் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இவருக்கு ஒரே குஷி. அழகா வேற இருக்கு, பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல இருக்கு. 1 மணிக்கு நாங்க ஃபேரி ஏறணும். ஆனா மணி பாத்தீங்கன்னா 2:30 மணி. 2:30 என்னடா பரவாயில்ல. மணி வந்து 2:30 ஆச்சு. 1.5 ஹவரா 2 இப்பதான் ட்ரெயின் எடுத்திருக்காங்க. ஃபேரி எடுத்திருக்காரு. கொஞ்சம் தூரம் போயிருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பின்னாடி போய் நிற்க முடியும். எப்படி இவங்க கிட்ட வந்து நவருங்கன்னு சொல்றதுன்னு தெரியல. தூங்கிட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும். முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கிலீஷில் பேசுறதுக்கு திக்காம பார்ப்போம். போகும்போது முடிஞ்ச வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அவங்க அங்கேயே நினைச்சாதான் நாங்கள் வெளியே போயிட்டு வீடியோ எடுக்க முடியும். அப்புறம் தான் வீடியோ என்னால் காட்ட முடியும். ஓகே, அப்புறமேல வெளியே போயிட்டு வீடியோ செஞ்சு காட்டுறேன், வீடியோ எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் அப்படியே பின்னாடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. பயங்கரமா ஆடுது, ஒன்னாட்டம் அலை கூடியா இருக்கு. இந்த மாதிரி இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபீல் பண்றேன். நார்மலா நிக்கிறேன், ஆனா இப்ப நிக்கிறதே ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பயங்கரமா இருக்கு. ஒரு 10 மாசம் கழிச்சு, 10 மாசம் கழிச்சு நான் வரேன். பயங்கரமா இருக்கு. தண்ணி தெரிக்குது மூஞ்சில, தெரியுதான்னு தெரியல. தண்ணி மூஞ்சில தெரியுது. கடுப்பா அடிக்கிற கார்ல அடிக்கிறா, எங்க இருந்து அடிக்கிற மேல இருக்கு. காரு பயங்கரமா அடிக்குது. ஹலோ ஓகேங்க, நான் கொஞ்ச நேரம் பின்னாடி நின்றுட்டு அப்படியே ரசிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பொண்ணாட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெளியே போயிட்டு இப்பதான் வந்தோம். ஆனா வெளியே போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சீன் தம்பி பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, இந்த பிள்ளைகிட்ட பேசணும்னான்னு கடைசியில பேசி அந்த பிள்ளை, இந்த ஒரு பிள்ளை அங்க உட்காந்துச்சு, இன்னொரு பிள்ளை இங்க உட்காந்துச்சு, 2 கூட்டாளிங்க. அவங்க 2 பத்திட்டு பேசி அவங்க உள்ள உட்கார வச்சுட்டாரு. ஏன்டா அப்படி பண்ணணும்னு கேட்டாங்க. இல்லடா நம்ம போயிட்டு வரணும்ல, அவன் டிஸ்டர்பா இருக்க கூடாதுல, அவன் தூங்கட்டும். பேசிட்டு அழகா இருக்கு.
இப்போ வெளியே போயிட்டு வந்தோம், வெளியே நிக்கலாம் தான் பிளான். நிக்க முடியல, சாரெல்லாம் அடிக்குது, பயங்கரமா சாரல் அடிக்குது. அதுல வேற இந்த மவுண்டன் முடியிற டைம் பார்த்துட்டு ஒரு கஷ்டம் பேசிக்கிட்டோம், மேல இருந்தெல்லாம் தண்ணி அடிக்குது. ஐயோ, முன்னுக்கு பார்க்கலையே, முன்னுக்கு நான் அப்புறமேல வீடியோல போடுறேன். முன்னுக்கு இப்படி பறக்குது, சரி மேல தூக்கி தூக்கி போடுது. அதுல வேற கடல்ல குடிச்சிருக்கோம், ஆனா மான்சூன் சீசன் டைம்லாம் வந்து குடிச்சதே கிடையாது. ஆனா இப்போதைக்கு மான்சூன் சீசன் முடியிற சீசன்ல தான் இருக்கு. ஆனா நான் வந்திருக்கேன் இத்தனை வாட்டி, அந்த மாதிரி நான் என்ன தூக்கி போட்டதில்ல. நான் பறந்து பறந்து போறதுல வந்து எனக்கு ஒரு மாதிரி ஓமட்டுற மாதிரி ஆச்சு. முடியாதுல, என்னால போதும் வா போயிடலாம் அப்படியே உட்காருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் 2 பேருமே. ஐயோ, நீங்களும் இந்த மாதிரி வேற போறீங்க அப்படின்னா சொல்லி மான்சூன் சீசன் டைம்ல வராதீங்க. ரிஸ்க் தான். எங்களுக்கு வந்து டைம் அடுத்த ட்ரிப் நாங்கள் ட்ரிப் செய்யறதுனால ஸோ எங்களுக்கு டைம் குறவா இருக்கு. அதனால தான் வந்தோம், சாய்ஸ் தான் பண்ணிருக்கோம். இன்னொன்று, நாங்கள் ட்ரீப்பு இப்போ பண்ணுற ஜோமான் வந்து ட்ரீப் செய்கிறோம். ஸோ அந்த ட்ரீப்பில் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாக்கா வந்து என்னோட சோஷியல் மீடியாவை நான் கீழே டேக் பண்ணுறேன், இன்ஸ்டாலாம் டேக் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பலாம், ஜாயின் பண்ணலாம் என் கூட சேர்ந்து. ஓகே, முடியல. அப்புறம் இன்னும் போய்கிட்டு தான் இருக்கும். 2 ஹவர் ஜேர்னியில் எவ்வளோ வந்துச்சு? டைம் ஒரு மணி நேரம். புலத்தியமா எனக்கு வந்து இறங்கியாச்சுங்க நம்மளோட ஏபிசி தீவுக்கு வந்தாச்சு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சொர்க்கம் இங்கதான் நம்மளோட 3 நாள் 2 நைட் இங்கதான் போகுது. இங்கதான் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றோம், என்னென்னலாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. வானம், காடு, தண்ணி அப்படியே. இப்ப என்ன பிரச்சனைனா வந்து நாங்க இங்க வந்துட்டோம்ல, எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து ஷேலே புக்கிங் கிடைக்கல. ஸோ நம்ம இங்க வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் நான் காட்டுறேன் அது வீடியோவில். ஸோ அவர்கிட்ட இருந்து மூலியமாக தான் வந்து 2-3 ஷேலே பார்த்து கேட்க போகிறோம். போயிட்டு டைரெக்டாக வாக்கின் பண்ணி கேட்க போகிறோம். கேட்டுட்டு ஷேலேயில் போயிட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து அப்டேட் வரோம். ஓகே, அடுத்தடுத்து நாங்கள் 2 நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்டேட் வரோம். ஸோ மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. இன்னும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண சொல்கிறா கண்டிப்பா எங்க வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நம்மளோட இன்னும் வீடியோ அடுத்து டிராவலர்ன்றதுக்காக வந்து தான் இந்த பதிவு. சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருச்சா எங்க கூட கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பா ஃபன்னா இருக்கும். ஓகே, நிறைய பேர் இன்னும் நிறைய ஃபன்னா இருக்கும். ஸோ எங்களுக்கும் நிறைய புதுசா ஆள் பார்க்கணும்னு ஆசை. ஸோ ப்ளீஸ். ஓகே, இந்த வீடியோ இந்த இடத்தோட முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்ட் 2ல சந்திப்போம். பாருங்க Kampung Air Batam, Pulau Tioman. Adi, hai. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கு பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க. ஐயோ சாரி பாய்.